என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது. பொதுவாக ஜூன் மாதத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என 6 கிரகங்களின் முக்கிய பயிற்சி நடக்குதுங்க. இதனால் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப் போகிறது, அவர்களின் குடும்பம், தொழில் மற்றும் வேலை அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பதிவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே சில விஷயங்களில் நீங்கள் தொந்தரவுகளை அனுபவிக்க போனீங்க. பணியிடத்தில் வேலை பல அதிகரித்து தான் காணப்படும். குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்க முடியாமல் கூட போகலாம். வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். வார்த்தை 2வது வாரத்தில் எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்க முடியும், தீரக்கூடியதாகவும் இருக்குங்க. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தையும் பெற முடியும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். இருப்பினும் அவற்றை சமாளித்து முன்னேறக்கூடிய புத்திசாலித்தனமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மாதத்தில் சோம்பேறித்தனம் மற்றும் வேலையை தள்ளி போடும் பழக்கத்தை கைவிடுவது தான் அவசியங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறிய நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் கூட உருவாகலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட போறீங்க. மேலும் வாழ்வில் வளமும் முன்னேற்றமும் காணப்படும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றமே காணப்படும். தாயாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவரது உடல்நிலை கணிசமாக மேம்பட்டே காணப்படும். உங்களுடைய மனநலமும் நன்றாகவே இருக்குங்க. ரியல் எஸ்டேட் மூலமாகவும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள் வரும் நாட்களில் சரியாகிவிடுங்க. நீங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள போறீங்க. மாற்று வாய்ப்புகளை நீங்கள் ஆராயவும் செய்வீங்க மற்றும் நேர்மறையான அணுகுமுறையும் நீங்க பேண போறீங்க. இந்த மாதம் நீங்கள் சாதுரியமாக செயல்படும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். உங்களிடம் நல்ல சிந்தனைகளும் காணப்படும். பெரியவர்கள் அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் கூட ஏற்படலாம். இந்த மாதம் உங்களுக்கு மதம், ஆன்மீகம் அல்லது ஆத்ம உணர்வு ஆகியவற்றில் அதிக ஆர்வத்தையும் கொண்டு வரலாங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சுமூகமான உறவே காணப்படுங்க. இருவருக்கும் இடையே காதல் உணர்வும் காணப்படும். திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தம்பதியினருக்கு இடையே உள்ள அன்பும் பாசமும் மிகவும் நன்றாகவே இருக்குங்க மற்றும் பேரார்வம் நிறைந்ததாகவும் காணப்படும். திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் ஆதரவு மற்றும் புரிதலுக்காக தங்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தம்பதிகளிடையே நல்ல அந்யோன்யமும் இருக்கலாம். தம்பதிகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சமூக கூட்டங்கள்லையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். புதிய உறவுகளையும் அன்பையும் தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். சில சமயங்களில் குடும்பத்தில் ஈகோ காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டதா இருக்கும். வரும் காலங்களில் குடும்பத்தில் நல்லிணக்கம் மேம்பட்டு காணப்படுங்க. இந்த மாதத்தின் முதல் பாதியில் பிரிய மாணவர்களுடன் வெளியூர் பயணங்கள் உட்பட நீண்ட தூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்து நிதிநிலையானது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாகவே அமையுங்க. மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விட சேமிப்பு ஆனது உயர்ந்தே காணப்படும். உங்களுடைய தந்தை மூலமாகவும் ஓரளவு பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அதிர்ஷ்டமும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. திடீர் லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காகவும் செலவுகளானது அதிகரித்து காணப்படும். ஜூன் மாதத்தில் வழக்கத்திற்கு மாறான உடல் பிரச்சனைகளுக்கான செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கடந்த கால முதலீடுகள் இப்போது உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். பங்கு சந்தைகள்
பங்குச்சந்தைகள் மற்றும் கமாடிட்டிகளில் முதலீடு செய்வதற்கும் இது ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியம் நல்ல பணவரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சமய நிகழ்வுகள் அல்லது நண்பர்களுடன் கூடிய கூட்டங்கள் தொடர்பான செலவுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் அரசு தொடர்பான செலவுகளும் ஏற்படுங்க. வெளியூர் பயணங்கள் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அடுத்து உத்தியோகம். மிதுன ராசிக்காரர்களின் தொழிலை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையை தக்க வைக்க கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய இருக்கும். உங்களின் நல்ல பெயருக்கு கேடு விளைவிக்க காத்திருக்கும் எதிரிகள் பணியிடத்தில் இருக்கக்கூடுங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். சில வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடுங்க. முக்கியமான காலகட்டத்தில் சரியான உத்தியோகம் தேர்ந்தெடுக்கும் போது கூட்டாளியின் அல்லது வழிகாட்டியின் ஆலோசனை நீங்கள் பெற வேண்டுங்க. தங்களுடைய வேலை மாற்றும் எண்ணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பயத்தையும் கவலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பணியிடத்தில் வாக்குவாதங்களை திறம்பட சமாளிக்க வேண்டும். இந்த மாதத்தில் சக பெண்மணிகளே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரியிடமிருந்து நல்ல அங்கீகாரம் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜூன் மாதத்தில் உங்களுடைய தொழிலில் சாதுரியம் மற்றும் அவுட் ஆஃப் பாக்ஸ் சிந்தனை உங்களுக்கு உதவுங்க. வெளிநாட்டு பயணங்கள் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும். தொழில்துறை நெட்வொர்க்கை விரிவுபடுத்துங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு கவர்ச்சிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களின் நல்ல தலைமைத்துவ திறன் உங்களுடைய செயல்பாட்டில் வெளிப்பட்டு காணப்படுங்க. அடுத்து தொழில். நீங்கள் வேலை பார்ப்பதை விட சொந்தமாக தொழில் தொடங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர்வீங்க. கூட்டாண்மைகளில் நுழைவது லாபத்தை அடைவதற்கான சிறந்த தேர்வாக இருக்காதுங்க. தற்போதுள்ள தொழிலில் நல்ல ஏற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். தீர்ப்பு முனையை தேடுபவங்க சரியான உத்தியையும் சந்தை பங்கை மீண்டும் பெற ஆலோசனை தந்து உதவக்கூடிய நபர்களையும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் வணிகத்தை புதுப்பிக்க அதிக செலவுகளும் இருக்கலாம். கூட்டாளிகள் மற்றும் பங்குதாரர்கள் காரணமாக உங்களுக்கு லாபமானது குறைந்தே காணப்படும். தற்போதுள்ள கூட்டாண்மைகளுக்கு மறுமதிப்பீடு அல்லது மறுபரிசீலனை தேவைப்படலாங்க. வணிகம் தொடர்பான பயணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமானதாகவே இருக்கும். பெண் பணியாளர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பாங்க. அடுத்து ஆரோக்கியம். உங்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை காணலாங்க. தூக்கம் உங்களுக்கு நன்றாக வரும். இதன் விளைவாக தளர்வு மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபடலாம். பணியிடத்தில் மன அழுத்தத்தை சமாளிக்க நீங்கள் ஒரு பயனுள்ள வழியை கண்டுபிடிக்க வேண்டுங்க. குடும்பம் தொடர்பான விஷயங்களை கையாள்வதில் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பு கூட ஏற்படலாம். உடல் உஷ்ணமும் கூடிக்கொண்டேதான் செல்லும். இருப்பினும் சரியான வாழ்க்கை முறையை வாழ்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளிக்க முடியும். அடுத்து மாணவர்கள். இந்த காலகட்டத்தில் மாணவர்களாகி நீங்கள் தங்களுடைய கல்வி முயற்சிகளில் தடைகளை கடக்கும் வலிமையை பெறலாங்க. முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடும்போது கவனத்திறன் மற்றும் ஞாபக சக்தி கூர்மையாகவே உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டில் கல்வி கற்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். போட்டித் தேர்வு எழுதும் போது மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க. பொதுவாக மாணவர்களுக்கு இந்த மாதமானது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாகவே அமையுது. மேலும் மாணவர்களாகி நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க கணபதி பூஜை செய்து வந்தால் கண்டிப்பாக மேலும் உங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்கலாம். அடுத்து இந்த மாதத்திற்கான சுப தேதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1, 2, 3, 4, 12, 13, 14, 15, 16, 20, 21, 22, 23, 28, 29 மற்றும் 30 இதெல்லாம் சுப தேதிகள். நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த தேதிகளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் மிகவும் சிறப்பாகவே நடைபெறுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான அசுப தேதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5, 6, 7, 8, 9, 24 மற்றும் 25 இந்த தேதிகளானது அசுப தேதிகளாக கருதப்படுது. இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கக்கூடாது. அதற்கு பதிலாக நல்ல காரியத்தை அதிர்ஷ்ட தேதியான சுப தேதிகளில் நீங்கள் தொடங்கினா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க.
மேலும் உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.